உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன விஷயம்? எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்குங்க. நீங்க இந்த ஆஃபீஸ்க்கு ஒரு 2 மாசமா வரீங்களா? நீங்க சாப்பிடும்போது, வேலை செய்யும்போது உங்கள பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. நைட்லாம் தூங்கும்போது எப்பவுமே உங்க நெனப்பாவே இருக்குங்க எனக்கு. எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. ஐ லவ் நிறுத்து. அப்பதான் சொல்லிட்டு இருக்கல, மதன் உனக்கு செட் ஆக மாட்டான், விட்டு சொல்லாதன்னு. நான் ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா இவன் தாண்டி என் புருஷன். ம். ஆ. டேய் மரமாண்டா, அதை எடுத்து என் கழுத்துல போடு. ஆ. ம். ஆக்சுவலி எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 months ஆகுது. நாங்க இன்னும் தாலி பிரிச்சு கூட கோக்கல. ம். டெய்லி காலையில ஆபீஸ்க்கு வரும்போது அவனே தாலியை கழட்டி அவன் பாக்கெட்ல வச்சுக்குவான். ஈவினிங் ஒன்னா தான் போவோம். போகும்போது அவனே எடுத்து மாட்டி விட்டுருவான். ஆ, நான் வேலை பார்க்குற கம்பெனிலேயே மதனுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னா நான் ஹெச்ஆரா இருக்கேன், அதனால நான் இவருக்கு ஃபேவர் பண்றேன் அப்படின்னு யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயத்துல யார்ட்டையும் சொல்ல வேணாம். நாங்க 2 பேரும் டிசைட் பண்ணிட்டோம். சொல்லாத. என்னடா அழுகுறா? ஏய், என்ன எதுக்கு அழுகுற? சும்மா இரு. நான் தானே லவ் பண்ணேன். என்கிட்ட சொல்லணும்ல நீ. ஏய், யார்கிட்டயுமே நாங்க சொல்ல. இத பாரு, ஆபீஸ்ல யார்ட்டையாவது இதை பத்தி மூச்சு விட்ட கொட்டுரும். போ போ. இது அவர் சட்டதானே. என் புருஷன் சட்டை நான் போடாம நீயா போடுவ? போடி. லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. லவ் ஃபெயிலியரா?